என்னோட மார்னிங் இன்னைக்கு 6:00லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு, அப்படியே கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் பாக்ஸ் பண்ற வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி டின்னர்லாம் முடிச்சதும் கிச்சனோட கவுண்டர் டாப் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, பாத்திரத்தெல்லாம் வெளக்கி அடுத்த நாள் கொண்டு போறதுக்கு தேவையான டிஃபன் பாக்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு, தனியா எடுத்து வச்சுட்டு தான் நைட்டு தூங்குறதுக்கு போவேன். அப்பதான் அடுத்த நாள் வந்து டென்ஷன் ஃப்ரீ மார்னிங்கா நம்மளுக்கு இருக்கும். ரிலாக்ஸா நம்மளோட வேலைய வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வேலையெல்லாம் செய்றதுக்கு நைட் ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஆகுற மாரி இருக்கும். ஆனா இதெல்லாம் முடிச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா, அடுத்த நாள் ரொம்பவே ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட பாப்பா 2 பேருமே டெய்லி மார்னிங் 8:00 ஸ்கூலுக்கு கிளம்பிருவாங்க. ஸோ, அதனால நான் ஒரு 6:00 எந்திரிச்சு என்னுடைய வேலைய பார்க்க ஆரம்பிச்சேன். லஞ்ச் பாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அவங்களுக்கு 8:00க்குள்ள எல்லாமே செஞ்சு முடிச்சு அனுப்பி விட்டுருவேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை, நேத்து வச்சிருந்த சாம்பார் இருந்துச்சு. அதோட முடிச்சாச்சு. அப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஜீரா ரைஸ், ராஜ்மா கிரேவி, ஸ்நாக்ஸ்க்கு பீனட் சாலட் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே செஞ்சு குடுத்து லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. டெய்லி என்னோட ஹஸ்பண்ட் தான் பாப்பாவெல்லாம் கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவாங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சீக்கிரம் கிளம்புனனால நான் தான் கொண்டு போய் விடணும். ஸோ, அதனால எல்லா வேலையுமே முடிச்சுட்டு, அவங்களையும் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க உங்க பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணி குடுத்தீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சின்ன ஐடியாக்கு தான். நீங்களும் டெய்லி நைட்டே கிச்சனோட கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் தூங்குவீங்களா? இல்ல காலையில தான் எந்திரிச்சு பார்ப்பீங்களான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.